தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கை மனுவை அளித்துள்ளேன். அதில் தமிழக மாணவர்களுடைய நலன் கருதி தமிழ்நாட்டில் இயங்குகின்ற அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் இருக்கும் அரசு கோட்டா இடங்களுக்கு நீட் தேர்வில் விலக்களிக்க மறுபரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளேன். தமிழ்நாட்டில் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைவில் அமைக்க ஒப்புதல் வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளேன். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக பயிர் காப்புறுதி இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் எனவும் அதற்குண்டான உத்தரவுகளை மத்திய நிதி அமைச்சகத்தின் மூலம் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு பிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளேன். காவிரி படுகையில் உள்ள பாசன ஆதாரங்களை மேம்படுத்தும் புனரமைக்கவும் 14,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளது. அந்த திட்டத்திற்கு ஒப்புதலை விரைவில் அளித்து அந்த திட்டத்தை தேசிய திட்டமாக அறிவிக்க கேட்டுக்கொண்டுள்ளேன். கேரள அரசு பவானி ஆற்றின் குறுக்கே அணைகளையும் தடுப்பணைகளையும் கட்டி வருகிறது. கேரள அரசின் இத்தகைய நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த அறிவுறுத்துமாறு மாண்பு பாரத பிரதமர் அவர்களை கேட்டுக்கொண்டுள்ளேன். இத்தகு பிரச்சனைகள் தொடர்வதை தடுக்க காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழு விரைவில் அமைக்க வலியுறுத்தியுள்ளேன். பம்பா, அச்சன் கோவில், வைப்பாறு ஆறுகளிலிருந்து உபரியாக கடலுக்கு செல்லுகின்ற நீரை தமிழகத்திற்கு வழங்கவும் அத்திட்டத்தின் மூலம் கேரள மாநிலம் மின்சாரம் பெறவும் ஒரு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய கேரள அரசுக்கு அறிவுரை வழங்குமாறு நான் கேட்டுக்கொண்டேன். இத்திட்டம் 2 மாநிலங்களுக்கும் நன்மை பயக்கும் என்பதையும் நான் எடுத்து கூறியுள்ளேன். தமிழ்நாடு அரசு பண்டைய நீர் மேலாண்மை திட்டமான குடிமராமத்து திட்டத்தின் மூலம் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் விவசாயிகளுடைய பங்களிப்புடன் ஏரி குளங்களை தூர்வாரி புனரமைத்து வருகிறது. மாண்புமிகு அம்மாவின் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை போல் குடிமராமத்து திட்டத்தையும் மக்கள் பேரியக்கமாக மாற்றுவதற்கு இந்த ஆண்டு ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்திற்கு மத்திய அரசிடமிருந்து 2017-18 ஆண்டில் 500 கோடி ரூபாய் நிதியுதவி மானியமாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளேன். தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி வரும் மத்திய அரசு திட்டங்களுக்கு விடுவிக்க வேண்டிய நிலுவைத் தொகையான 17,000 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க கேட்டுக்கொண்டுள்ளேன். இலங்கையின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற 135 படகுகள் மற்றும் 11 மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளேன். சென்ற முறை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை சந்திக்கும் போது மீனவர்கள் பயனடையும் வகையில் மீன்வள பரவலாக்குதல் சிறப்பு தொகுப்பு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு வழங்குமாறு கேட்டுக்கொண்டேன். அதன் பலனாக மத்திய அரசு 200 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது. அதற்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். தமிழக அரசும் இத்திட்டத்திற்கு 86 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது தவிர மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு நான் சமர்ப்பித்துள்ள விரிவான அனைத்து கோரிக்கைகள் அடங்கிய மனுவின் முழு விவரங்களை ஊடகங்களுக்கு மின் அஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மற்றும் மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திருவுருவப் படத்தை சட்டமன்றத்திற்குள்
சட்டமன்றத்திற்குள் வைக்கப்பட உள்ளது. அதை மாண்புமிகு பாரத பிரதமர் திறந்து வைப்பதற்கு அழைப்பு விடுத்துள்ளேன். அதேபோல பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவில் இருக்கின்ற பொழுது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அரசின் சார்பாக ஓராண்டு கொண்டாடப்படும் என்று அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் அம்மாவுடைய அரசு அம்மாவுடைய வழியிலே அனைத்து மாவட்ட தலைநகரிலும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இறுதியாக சென்னையில் டிசம்பர் மாதம் இறுதியில் பிரம்மாண்டமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட உள்ளது. அந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றேன். அதை விரைவில் எங்களுடைய மூத்த நிர்வாகிகளோடு கலந்து பேசி அறிவிக்கப்படும். எதுவும் விவாதிக்கப்படவில்லை. நான் சந்தித்தது அரசின் சார்பாக பல்வேறு திட்டங்கள் இப்பொழுது குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த திட்டங்கள் எல்லாம் வலியுறுத்தி தமிழகத்துக்கு செயல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பாரத பிரதமர்களை சந்தித்து பேசியுள்ளேன். அரசியல் சம்பந்தமாக எதுவும் பேசவில்லை. கிடையாது. இது புதிய திட்டங்கள் நிறைய நான் புதிய திட்டங்களை வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றேன். அதைத்தான் மறுபரிசீலனை செய்ய நீட்டை பொறுத்த வரைக்கும் பாரத பிரதமரிடத்தில் மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றனர். அதாவது இது வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் நிவாரணத் தொகை வழங்கப்படுகின்றது. தென்னை பயிரிட்டு வறட்சியால் அந்த தென்னை மரங்கள் பட்டு போயிருந்தால் அந்த விவசாயிகளுக்கும் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கின்றது. அப்படி ஏதாவது விடுபட்டு இருந்தாலும் தென்னை மர விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருந்தால் அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தால் அரசு அவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படும். அது மட்டுமல்ல, தென்னை மர விவசாயிகளுடைய நலன் கருதி நீரா என்ற பானம் தயாரிப்பதற்கு தென்னை மர விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் பெறுவதற்கு நீரா என்ற பானம் தயாரிப்பதற்கு அரசு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்ற செய்தி தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். தமிழகத்திற்கு தேவையான நிதியை வழங்க வேண்டும், நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும், வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கும் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை பிரதமரிடம் வைத்திருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்தார். அதனை நேரலையில் நாம் பார்த்தோம். இது குறித்த செய்தியினை பிறகு. அது மட்டுமின்றி கேரள அரசு தடுப்பணைகள் கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர் பிரதமரிடம் வைத்திருப்பதாக டெல்லியிலிருந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அரசின் திட்டங்கள் குறித்து மட்டுமே நான் பிரதமரிடம் பேசினேனே தவிர அரசியல் குறித்து நான் பேசவில்லை என்பதையும் விளக்கமாக அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பதிவு செய்திருந்தார். அதையும் நாம் நேரலையில் பார்த்திருந்தோம். குறிப்பாக என்னென்ன திட்டங்களுக்காக எதற்காக என்னென்ன கோரிக்கை மனுக்களை நான் வைத்திருந்தேன் என்பதை அவர் விளக்கமாக பதிவு செய்திருந்தார். அதில் குறிப்பாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க பிரதமரிடம் மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தியிருக்கிறேன் என்றும் கூறியிருந்தார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் படம் சட்டப்பேரவையில் வைக்கப்பட இருக்கிறது என்பதும் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் கூறியிருக்கிறார். ஜெயலலிதா படத்தை திறந்து வைக்குமாறு பிரதமரை கேட்டுக்கொண்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார்.